everyone. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு எக்ஸாம் இல்லையா, குயிக்காக நம்ம பார்த்துடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ரோஸு போயமோட சப்ளிமெண்ட்ரி டீட்டெயில் படிச்சிருங்க. அதை நான் பின்னாடி 5 மார்க்கில் சொல்கிறேன். 7 to 5 35 இருக்கு இல்லையா, 7 5 மார்க் எழுதுலையும் அதில் சொல்கிறேன். இப்போ 21 மார்க்ஸ் எப்படி எழுதணும்னு சொல்லி கிராமட்டிக்கல் பராட்டுக்கெல்லாம் என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லிடுறேன். வித்தின் 2 to 3 ஹார்ஸில் படித்து முடிச்சிடலாம். ஸோ இதில் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பேட்டர்ன் தெரியும். ஃபஸ்ட்டு 21 மார்க்ஸு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து போயம் அப்ரிசியேஷனு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், கிராமர், இது ஒரு பார்ட். ஸோ ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே சேர்த்து 12 மார்க் பக்கம் வருது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது டூ ஆஸ் டைரக்டட் எனி 3, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சரு, அதாவது போயம் இஆர்சி, சரிங்களா. அப்புறம் ப்ரோஸோட பிரீஃப் ஆன்சர், அதாவது 2 மார்க் 3 மார்க் 3 கொடுத்து 2 கேட்பாங்க. ஜென்ரல் காம்போசிஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 5 மார்க் பேராகிராஃப் ப்ரோஸோடது, பேராகிராஃப் போயமோட சப்ளிமெண்ட்ரியோடது, சம்மர் ரைட்டிங், நோட் மேக்கிங் ஆர் சம்மர் ரைட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் ஜென்ரல் பேராகிராஃப் அதுவும் கேட்பாங்க. எரோ ஸ்பாட்டிங் ஆர் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அதாவது ஹோமோஃபோன்ஸு, மாடல் வெர்ப்லாம் சேர்த்து கேட்பாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து காம்ப்ரிஹென்ஷன், இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் அதை கொஸ்டின் பேப்பர் வச்சு சொல்கிறேன். சரி, ரைட். இப்போ நம்ம 21 மார்க்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம், ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21 மார்க்ஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும், மெட்டீரியலோட நான் சொல்லியிருக்கேன். வே டு சக்ஸஸ் கைடு இருந்தால் ஓகே, சூப்பர். அது புது எடிஷன் இருந்தால் ஓகேவோ ஓகே, சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் வந்து சினோனிம்ஸ் ஆன்டினிம்ஸ், அதுலேயே 6 வந்துடும். அப்ரிவேஷன், காம்பவுண்ட் வேர்டு, ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸு, இது எல்லாமே ஈஸி. சும்மா நீங்கள் ஒரு பார்வை பார்த்தா போதும். ஃபாரின் வேர்டு, டெஃபினிஷன் ஆஃப் டேர்ம்ஸு, கொஷின் டேக், ஃப்ரேசல் வேர்டு கொஞ்சம் நீங்கள் மீனிங் புரிஞ்சு படிக்கணும். ப்ரிப்போஷன், இடியம்ஸ் வந்து புக்கில் இருக்கிறதா வரும். அண்ட் பிரிட்டிஷ் வேர்டு, அமெரிக்கன் வேர்டு, ஹோமோஃபோன்ஸு, மாடல், செமி மாடல், சிலபிஃபிகேஷன், அதுக்கப்புறம் சென்டென்ஸ் பேட்டர்ன், கிளிப்டு வேர்ட், பிளெண்டட் வேர்டு ஈஸி, சிங்குலர் ப்ளூரல் ஈஸி, பொலைட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் ஈஸி, ரிலேட்டிவ் கிளாஸஸ் ஓரளவுக்கு ஈஸி. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃபாக தந்திருக்கேன். சினோனிம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கில் வந்து க்ளோசரி இருக்கும் இல்லையா, அது நீங்கள் படித்தா நல்லது. ஒரு வேளை படிக்க முடியலன்னா க்ளோசரின்னு சொல்லி இங்கே பேஜ் நம்பர் தந்திருக்காங்க பாருங்கள், அதை நம்ம படித்தா நல்லது. பட் இல்லை அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் சொல்லிட்டு இங்கே இருக்குது, அதையாவது கோ த்ரூ பண்ணுங்க. பட் க்ளோசரி படித்தா தான் யாருமே கரெக்டாக முடியும், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆன்டனிம்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துருங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸோ வொக்காபுலரி அண்ட் கிராமர் 7 to 20வது கொஸ்டின் முடியும். ஃபஸ்ட்டு அப்ரிவேஷனை பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் அப்படியே என்னென்ன அப்ரிவேஷன் சொல்லி மனசில் பதிகிற மாதிரி வாய் விட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் அப்ரிவேஷன் பார்த்ததுக்கப்புறம் முழுமையாக ப்ராக்டிஸ் கொஸ்டினும் கவர்மெண்ட் கொஸ்டினும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வேர்டில் ஒரு சின்ன ஒரு இது உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்டு ஃபஸ்ட்டு தெரியணும். நவுன்னா பெயர் சொல், வேர்புனா வினைச்சொல், ஆக்ஷன் தானே. அப்ஜெக்டிவ்னா பெயரை விளக்கும் சொல், அந்த பேரை வந்து விளக்குற சொல். இப்போ சன் அப்படிங்கிறது பேர், சன்ஷைன் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி அட்வர்ப், வினையை விளக்கும் சொல். ஜெரண்டுனா ஐஎன்ஜி வந்தால் ஜெரண்டு, ப்ரிப்போஷனா இடைச்சொற்கள். இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன், இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்புறம் காம்பவுண்ட் வேர்டு பாருங்கள். இவ்வளவும் பார்க்க வேண்டாம், நீங்கள் கவர்மெண்ட் கொஸ்டின், ப்ராக்டிஸ் கொஸ்டின் அண்ட் சில கொஸ்டின்ஸ் மட்டும் புக்கில் பார்த்துக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், முன்னாடி போட்ட ப்ரிஃபிக்ஸ், பின்னாடி போட்ட சஃபிக்ஸ், இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு சில பல எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ ஃபாரின் வேர்டு இது கண்டிப்பாக பாரோட் வேர்டு. ஸோ இது வந்து 11th டெக்ஸ்ட் புக்கில் கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஃபாரின் வேர்டு, ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபாரின் வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அந்த வார்த்தையோட டெஃபினேஷன் மாதிரி இருக்கும், அது நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ கரெக்டான ஒரு இதில் இருக்கும். புக் பேக்கில் இருக்கிறத கொஞ்சம் படிச்சுக்கோங்க. கொஸ்டின் டேக் யூனிட் 3 பேஜ் நம்பர் 79 to 82 இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின் டேக்கே தான் கேட்பாங்க. ஸோ அதையாவது கடைசி நிமிஷத்தில் பார்த்துங்க. பட் கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் இதில் பார்த்துங்க. ஸோ ஒவ்வொன்றா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லாம் வந்து டெக்ஸ்டுவல் புக் கொஸ்டின் மட்டும் படித்தா போதும். இந்த 12 14 படித்தா போதும், வேறு எதுவுமே வேண்டாம். ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்கள். அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் வேர்டு பார்த்துக்கோங்க, ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க, ஒரு கிளான்ஸ் கண்ணு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோமோஃபோன்ஸ், கன்ஃபியூசபிள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது சிலபிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்துக்கோங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து ரூல்ஸோடு பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட்டு. ஸோ கண்டிப்பாக என்ன சப்ஜெக்ட்னா என்ன, வேர்புனா என்ன, அட்லீஸ்ட் அதையோ தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்னா என்ன, ஆம், இஸ், வேர், ஆர், பிகம், லுக், ஃபீல் போன்றவை மெயின் வேர்பாக இருந்தால் அதை தொடர்ந்து வரும் வார்த்தைகள் சப்ஜெக்டை சற்று விளக்கி சொல்வதால் அவற்றை காம்ப்ளிமெண்ட் எனப்படும். ஸோ காம்ப்ளிமெண்ட்டாக என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டாக. நான் இப்போ சென்னை இஸ் தி ஆர்டர் சிட்டினா சென்னையை பற்றி தானே சொல்கிறாங்க,
அப்போ சென்னை ஆப்ஜெக்ட்டை பற்றி தானே சொல்கிறாங்க. இப்போ சென்னை வந்து சிட்டி, த ஹாட்டஸ்ட் சிட்டிங்கிறது வந்து காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்டுக்கு அது அர்ஜென்ட்னா என்ன இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இது போட்டுடலாம். கிளிப்டு வேர்டு பெரம்புலேட்டர்னா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ கிளிப்டு வேர்டெல்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க. ஓகே, பிளெண்டட் வேர்டும் பார்த்துருவீங்க. ஸ்பிளாட்டர்னா ஸ்பிளாஷ் ப்ளஸ் ஸ்பட்டர் இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த சிங்குலர் ப்ளூரல் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரலுக்கு இந்த இதை படிச்சுக்கோங்க க்ரைட்டீரியாவை. யூஎம்னு லாஸ்ட்டில் வார்த்தை முடிஞ்சால் ஏன்னு முடியணும். பாக்டீரியம்னா பாக்டீரியா, யூஎஸ்ன்னு முடிஞ்சால் ஐ முடிஞ்சு. இது ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இங்கே எடுத்துக்காட்டு பாருங்கள். எடுத்துக்காட்டுனா ஃபோக்கஸ்னா ஃபோக்கை, அக்யூரம்னா அக்யூரா. ஏன்னா யூஎம்னு முடிஞ்சிருக்கு ஏ, உமன்னா உமன், அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொலைட்டிவ் அண்ட் எம்ஃபமிசஸ் பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. லிங்கஸ் வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ்க்கு 3 தான், தே ஆன். ஸோ ஒவ்வொரு சவுண்டு வந்ததுன்னா ஆன் தான். ஸோ தே அப்படின்னா ஜடத்துக்கு சொல்கிறது. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொல்ஸ், ஏஇஐஓயு ஒவ்வொல்ஸ் தான். இங்கே பாருங்கள், ஏன் ஆன் சிங்குலர் கம்ஃபர்டபுள். இங்கே பாருங்க, ஆன் பென்சில், அதாவது இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, கான்சனேட் சவுண்ட். சரிங்களா, கான்சனேட் சவுண்டு மெய் ஒலிக்கு முன். ஏன் அப்படிங்கிறது மெய் ஒலிக்கு. ஏன் பென்சில், ஏன் 1 ரூபி, ஏன் யூனிட், அப்படி. அதான் ஆனுங்கிறது பிஃபோர் வவ்வல் சவுண்ட். ஏஇஐஓயு வவ்வல் சவுண்டுக்கு முன்னாடி வவ்வல். ஆன் ஆப்பிள், ஆன் அம்பர்லா வவ்வல் சவுண்டு வந்தாலே நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும்னா ஆன் போட்டுடணும். ஆன் எம்எல்ஏ. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ 21 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நீங்கள் வந்து ஒரு டைம் ரிவிஷன் விடுங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து 7 to 5 35. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, 7 to 5 35ல் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பண்ண வேண்டியது ப்ரோஸோட போயமோட கொஷின் ஆன்சர். ஸோ ப்ரோஸோடது எவ்வளோ படிக்கணும்னா 4 ப்ரோஸ் இருக்குது, 4 போயம் இருக்குது. 4மே படிக்க வேண்டாம், எனி 2. ஸோ எனி 2 படித்தா மாட்டிக்குவீங்க பயம் வந்தால் ஃபஸ்ட்டு 2 படித்தா சேஃப், பக்கா சேஃப். அது 2 ஜென்டில்மேனாக வரணும் தான் வரப்போகுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பக்கா சேஃப். போயமோடதும் ப்ரோஸோடதும் 2 பேராகிராஃபும் படிச்சுக்கோங்க. ஜென்ரல் பேராகிராஃப் இருக்கும். நீங்கள் 2-3 பேராகிராஃப் இருந்தால் ஜென்ரலாக ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதை மட்டும் படிச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ 2 ப்ரோஸோடது 2 போயமோடது. ஓகே, ரைட். அடுத்த 2 சப்ளிமெண்ட்ரியோடது படிச்சுக்கோங்க. சரிங்களா, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 2 படிச்சுக்கோங்க. அப்போ 3மே அட்டன் பண்ணிடலாம். ஸோ எப்படி எழுதணும் ஒரு பேராகிராஃபு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேர், லெசன் பேர், நைஸ் கப் ஆஃப் டீ, அதுக்கப்புறம் ஆத்தர், அதுக்கப்புறம் தீம், அதுக்கப்புறம் இதெல்லாமே எழுதணும். சரிங்களா, கண்டிப்பாக இது இதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன்லேருந்து ஒரு பேராகிராஃபை ஒரு 15 லைன் எழுதுங்க. எழுதிட்டு ஒரு 1.5 பக்கத்துக்கு எழுதிட்டு லாஸ்ட்டில் மாரலோட சேர்த்து இப்படி போட்டு மாரலோட சேர்த்து ஒரு பாக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அளவுக்காவது மார்க் கிடைக்கும். சரிங்களா, இல்லை சம்மரி மாதிரி எழுதுறீங்களா, சம்மரி மாதிரி எழுதுங்க. அதாவது ஹெட்டிங் போட்டு சினாப்சிஸ் போட்டு ஹெட்டிங் போட்டு எழுதுனா எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுங்க. இதுவே 3க்குமே ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா, சம்மரி ரைட்டிங், நோட் மேக்கிங் அட்டன் பண்ணாதீங்க, சம்மர் ரைட்டிங் அட்டன் பண்ணுங்க. சம்மர் ரைட்டிங் இதத்துங்க ரஃப் டிராஃப்ட்னு எடுத்துங்க. அடுத்தது ஃபேர் டிராஃப்ட்னு எழுதுங்க. ரஃப் டிராஃப்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இந்த வேர்டை எண்ணி பார்த்துட்டு 150 வேர்டு இருந்துன்னா ஒரு 90 வேர்டாக சுருக்கி எழுதுங்க. அடுத்த ஃபேர் டிராஃப்டில் 90 வேர்டை ஒரு 75 வேர்டாக சுருக்கி எழுதுங்க. சூட்டபிள் டைட்டில் ரஃப் டிராஃப்ட்டுக்கு கொடுத்தாலும் சரி, ஃபேர் டிராஃப்ட்டுக்கு கண்டிப்பாக சூட்டபிள் டைட்டில் கொடுக்கணும். டைட்டில் கொடுத்துங்க. கடைசியாக ரஃப் டிராஃப்ட் எவ்வளோ, ஃபேர் டிராஃப்ட் எவ்வளோ, ஒரிஜினல் பேராகிராஃபில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க. சரிங்களா, அடுத்தது இந்த இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண டிஃபெக்டிவ் பொருளை வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம், அது இல்லைனா இன்ஃபார்மல்னா நமக்கு வந்து ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி, ஃபார்மல் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து லீவ் லெட்டர் எழுதுகிற மாதிரி அந்த மாதிரி. ஸோ இது வந்து எப்படிங்கிறத லெட்டர் ரைட்டிங், வாண்டட் லெட்டர், அப்புறம் வந்து டிஃபெக்டிவ் பொருள் வந்து ஆன்லைன்லேருந்து வாங்கி அது எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம், இது 3 ஃபார்மேட்டோட லெட்டர் ரைட்டிங் வந்து நான் சொல்கிறேன். இது நம்ம எழுதிடலாம், ஏதோ ஒன்று நம்ம எழுதிடலாம். சரிங்களா, அடுத்து எரர் ஸ்பாட்டிங்கோட ரூல்ஸும் சொல்கிறேன். ஆர் சாய்ஸில் ஹோமோஃபோன்ஸ் கேட்குறாங்க, அந்த ஹோமோஃபோன்ஸ் எழுதிடுங்க. செமி மாடல் வந்து கண்டிப்பாக உங்கள் புக்கிலுக்கு புக் பேக் தான் வரும். ஹோமோஃபோன்ஸ் பாருங்கள், பேண்ட் எதில் வரும்னு பார்த்துக்கோங்க. அப்போ கரெக்ட் வேர்ப் வரும், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வரும். இதில் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா டபிள்யூ போகிறது எல்லாமே ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ அதிகமாக ஹூ விச் வர்றது கேட்பாங்க, கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஹின்ஸ் டெவலப்மெண்ட் எழுதாதீங்க, காம்ப்ரிஹென்ஷன் எழுதிருங்க. அவங்களே கொஸ்டின் கொடுத்துருவாங்க, இங்கேயே ஆன்சர் இருக்கும், படித்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எழுதிங்கன்னா முடிஞ்சு. இப்போ எரர் ஸ்பாட்டிங் கோல்டன் ரூல்ஸும் பார்த்துடலாம். தேன் வந்தால் டூ, தோ வந்தால் பட்டு வந்தால் தோ. அதாவது தோவும் பட்டு ஒட்டுக்கா வந்திருக்கும். ஒன்று பட்டை தூக்கி தோ போடுங்க, தோவை தூக்கி பட்டு போடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட்டு வந்து நடுவில் இருக்கும், தோ வந்து ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் சென்டென்ஸில். அந்த தோவை தூக்கிட்டு பட்டை போட்டுருங்க, இல்லை பட்டை தூக்கி தோ மட்டும் போடணும். அந்த மாதிரி ஒன் ஆஃப் தி கேர்ள்ஸ் அப்படின்னா ஒன் ஆஃப் தி கேர்ள்ஸ் இந்த வரும். த பெஸ்ட் இந்த வரும். வேர் அதாவது வேர் போட்டால் வில் வரும், வேர் போட்டால் சில இடத்துல உட்டு வரும். இதையும் பார்த்துக்கோங்க. இஸ் வந்தால் ஆறு வந்தால் இஸ், அது எந்த இடத்துல கரெக்டாக வருங்கிறது பார்க்கணும். ஹேஸ் வந்தால்
ஹேவ் வந்த ஆஸ், வாஸ் வந்த வேர் வந்த வாஸ், இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கோல்டன் ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எரர் ஸ்பாட்டிங்கில். எனக்கு முழுசாக சொல்கிற டைமில் உங்களுக்கும் படிக்க டைம் வேணும்ல. ஸோ எரர் ஸ்பாட்டிங் முடிஞ்சா எழுதுங்க, இல்லை கீழே இருக்க ஆப்ஷன் எழுதுங்க. இப்போ லெட்டர் ரைட்டிங் பார்த்தலாம். லெட்டர் ரைட்டிங் வந்து A to Z கம்பெனி, இது எப்படி, அதாவது டிஃபெக்டிவ் ஜூஸ் மேக்கர், இது வந்து ஃப்ரம் டு போட்டுருங்க, அட்ரஸ் எல்லாம் போட்டுருங்க. ஃப்ரம் வந்து அங்கேயே இருக்கும், ஃப்ரம் வந்து நம்ம அட்ரஸ், டு வந்து அங்கேயே இருக்கும். சாருன்னு போட்டு சப்ஜெக்ட் போட்டுருங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். ஹையா பர்ச்சேஸ் இதே ஃபார்மேட்டை நீங்கள் வந்து வேறு எதுக்கும் எழுதலாம். சரிங்களா? எழுதிட்டு தேங்க்யூன்னு போட்டு இந்த மாதிரி நீங்கள் டேட்டு போட்டு யுவர் சின்சியர்னு போட்டு XXன்னு போட்டுருங்க. ஓகே ரைட். நேமுக்கெல்லாம் XXன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது ஓகே, இதெல்லாம் வேண்டாம். ரைட் எ லெட்டர் டு வேவ் ஃபர்னிச்சர் கம்பெனி ஆர்டரிங் ஃபர்னிச்சர் ஆஃப் கோச்சிங் சென்டர் த ஃபாலோயிங் டீட்டெயில். ஒரு ஃபர்னிச்சரை வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க, இந்த மாதிரியும் பார்க்கலாம், இந்த மாதிரி கேட்கலாம். பட் இதுதான் ரைட் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் தி போஸ்ட், அதாவது ஒரு கரிக்குலம் விட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஒரு வேலை வாய்ப்புக்கு நம்ம எப்படி போடலாம். மேனேஜிங் டைரக்டரிங் பர்சனல் செக்ரட்டரி டு தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் எ கம்பெனி. ஸோ பிஏ வேலைக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து போஸ்ட் ஆஃப் பர்சனல் செக்ரட்டரி. ஸோ இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம டைப் பண்ணி இது பண்ணி அனுப்பணும். சரிங்களா? ஸோ இது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு ஃப்ரம்மு டூ வந்து அங்கேயே இருக்கும். சரிங்களா? ஃப்ரம்மு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், உங்கள் பேர், சப்ஜெக்ட் வந்து என்னென்னு எழுதுங்க. இதே பாடி ஆஃப் தி லெட்டர் எல்லாத்துக்குமே எழுதிக்கலாம். இதே பாடி ஆஃப் தி லெட்டர் வந்து எல்லாத்துக்குமே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது வந்து கரிக்குலம் விட்டு இதே நீங்கள் எல்லாத்துக்குமே எழுதலாம். சரிங்களா? டிக்ளரேஷன் எழுதி இந்த மாதிரி எல்லாமே போட்டுருங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்கலாம், இதே கேட்கலாம், இல்லை வேறு எதாவது கேட்கலாம். ஸோ அடுத்து இதெல்லாம் வேண்டாம். ஸோ ரைட் லெட்டர் டு ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி தான் இப்படி தான் எழுதணும். இங்கே வந்து உங்களுடைய அட்ரஸ் அந்த இதெல்லாம் இருக்கணும், டேட்டு, அப்புறம் மைடியர் போட்டு இப்படி எழுதிட வேண்டியதான். இந்த ஃபார்மேட் கொஞ்சம் படித்து பாருங்கள். அட்ரஸ் ஆன் தி என்வலப் யுவர் சின்சியர். இது இன்ஃபார்மல். ஸோ ஃபார்மல் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இது வந்து கரிக்குலம் விட்டு ஃபார்மல் அப்படியே லைட் லெட்டர் டு தி மேனேஜர், இது கிடையாது. லீவ் லெட்டர் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஃபார்மல். ஓகேவா? ஸோ ஃபார்மலுக்கு இன்ஃபார்மலுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாருங்கள் ஹெட் மாஸ்டர். ஸோ ஃப்ரம் டு இங்கே இருக்குது. இது வந்து மார்க் ஷீட் வந்து இன்சூரன்ஸ் ஆஃப் டூப்ளிகேட் மார்க் ஷீட்டை வாங்குறதுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இஷ்யூவிங் ஆஃப் மார்க் ஷீட்டுக்காக நம்ம எழுதி கொடுக்குறோம். ஸோ இது ஒரு ஃபார்மல் லெட்டர். ஸோ இது வந்து ஃப்ரம்மோட உங்களோட அட்ரஸ், உங்கள் பேர் இருக்கணும். டூ வந்து அதே மாதிரி முடிச்சுட்டு சாரன் போட்டு இந்த மாதிரி எழுதணும். இது வந்து மார்க் ஷீட் வாங்குற லீவ் லெட்டர் எழுதுகிற மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ லெட்டர் ரைட்டிங்லாம் இப்படி தான் எழுதணும். ஸோ லெட்டர் ரைட்டிங் என்ன கேட்டால் டிஃபெக்டிவ் ஜூஸ் மேக்கர் ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து அந்த இந்த மாதிரி விஷயங்கள் டிஃபெக்டிவ் ஜூஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற இந்த லெட்டர் ரைட்டிங் மட்டும் பாருங்கள், அது கண்டிப்பாக வரும். சரி, 7 மார்க் எழுதிடுவீங்க. அது போக நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த 3x3 நமக்கு என்ன வரும் அப்படின்னா டிஸ்கிரைபிங் ப்ராசஸ் தான் வரும். டிஸ்கிரைபிங் ப்ராசஸ் 6 பாயிண்டாவது மினிமம் எழுதுங்க. ஒரு லெமன் ஜூஸ் பண்ண சொல்லலாம், ஒரு ஆப்பிள் ஜூஸ் பண்ண சொல்லலாம், ஒரு மேங்கோ ஜூஸ் பண்ண சொல்லலாம், ஏதாவது ஒன்று பண்ண சொல்லலாம். அதேமாதிரி ப்ராபப் வரும், அதை எழுதிடுங்க. பை சார்ட் பார் சார்ட் கொடுத்து அதை வச்சு கொஸ்டின் கேட்டால் ஈஸியாகவே அங்கேயே ஆன்சருக்கு எழுதிடலாம். ப்ராபப் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஒழுக்கமாக தெரிஞ்சு எழுதணும். ஸ்லோகன்ஸ் வரலாம், இமெயில் ரேட்டிங் வரலாம். ஸோ 4 கொடுத்து அதில் 3 கேட்பாங்க. ஸோ ஈஸியாகவே அந்த செஷன் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அதெல்லாம் ஈஸி. அப்ரிசியேஷன் கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து போயமோடது வந்து 4 லெசனோடது 4 லெசனோட 3 லெசனோடது அப்ரிசியேஷன் படிச்சுக்கோங்க. இஆர்சி வந்து நான் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ட் 2 எழுத சொல்லுவாங்க 3 கொடுத்து. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 லெசனில் 4 லெசனோட போயமோட பேர், ஆத்தர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை எழுதினாலே 2 மார்க் கொடுத்துருவாங்க. ரெஃபரன்ஸ்ன்னு போட்டு அதை எழுதுங்க, கான்டெக்ஸ்ட்னு போட்டு அதை பற்றி ஒரு லைனு, எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு அந்த லைனை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதான் வந்து இஆர்சி. ஸோ கிராமர் அப்படிங்கிறது வந்து நம்ம தனியாக பார்த்துக்கலாம். கிராமரை பொறுத்த வரைக்கும் இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறது முன்னாடி இருக்கிறது பார்த்துக்கோங்க. இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறது, ஹேர் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து கிராமர் பார்ட்டில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஈஸியாக இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் ஸ்பீச் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. ஸோ ஏதாவது 3 சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இன்டைரக்ட், டைரக்ட், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ், இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறது மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கிராமருக்கு ஏதாவது மெட்டீரியல் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். கோட்டையிலைக்கு இதை வச்சு ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. 21 மார்க்ஸ் இதை பார்த்துக்க படிக்கலாம். தேங்க்யூ.